everyone, village style பச்சை மிளகாய் தொகையல் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஸ்பைசினஸ் பிடிக்குங்க? பிடிக்கிறவங்களுக்கு இந்த தொகையல் ஆப்டாக இருக்கும். 20 பச்சை மிளகாய் எடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதோட 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக புளி பூண்டு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு அம்மியில் தாங்க அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அதோட நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் இருக்கலாங்க. அதுக்கப்புறமா பூண்டு புளி போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தோல் ஒடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு நல்லா அடிக்கலாங்க. தொகையல் அப்படியேவும் சாப்பிட்லாம், தாளிப்பு வச்சுட்டு சாப்பிட்லாங்க. தாளிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கோம்ல தொகையல் போட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். வெங்காயோட கிறிஸ்பினஸ் போயிடும். எடுத்த பிறகு அம்மியில் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், தேவாமிர்தமாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்